என்னடா இன்னைக்கு தலை விரிச்சு போட்டு வாசலில் கண்ணாடி முன்னாடிக்கு வந்திருக்கிறான்னு பார்த்துட்ருக்குறீங்க. என்னுடைய நரமுடிக்கு சாயம் பூசிட்டு இருக்கிறனுங்கோ நம்மளுக்கு வெள்ளிக்கம்பி வேறு ஏகப்பட்டது கிடக்குது. அப்படி என்ன பண்ணுறது? எனக்கு உண்மையால இந்த வெள்ளிக்கம்பிக்கெல்லாம் சாயம் பூசுறதுல பெரிய உடன்பாடே கிடையாது. இப்போ என்ன நாம் வயசாகத்தான் போகிற இருக்குன்னு சின்ன பிள்ளையாக போகிறோம். இப்போ வயசாயிருச்சுன்னு சொன்னதில் என்ன குறை அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனால் அப்புறம் சில தடவை யோசிச்சா அது ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னு கேளுங்க, மற்றவினால தான், என்னாலலாம் கிடையாது. ஒரு வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நரைச்சி முடி இருக்குது, அதில் என்ன பெரிய குத்தம்? அப்படியே பார்க்குறவங்களாம், ஏக்கா இதுக்குள்ளே இத்தனை நரைச்சி போச்சு, உங்களுக்கு என்ன வயசாகி போச்சு, எத்தனை வயசு இருக்குது உங்களுக்கு, பிள்ளைகளாம் சின்னதாக இருக்குதுவோ அதுக்குள்ளே நரைச்சி போச்சு அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள். அப்போ தாங்க அப்படியே மனசுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அக்கா வயசு இருப்பாங்க, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், நம்மளை விட மூத்தவங்களாக இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். இன்னொன்று உண்மையால வயசே அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவியெல்லாம் நம்மளை அக்காமாங்க பாருங்கள். ஐயோ சத்தியமாக ரத்த கண்ணீர் வராது ஒன்று தாங்க குறை. இதெல்லாம் நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். இதுக்கொசரமே பார்த்துட்டு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருந்தாங்க, நீயாவது அக்காலாம் தான் இப்படி இருக்கிறாங்க, நீயாவது தான் இந்த கொஞ்சம் நரமுடித்தான் இது பண்ணுறது, என்ன டையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, எதையாவது ஒன்று தான் பண்ணுறது அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா பேசி பேசி தான் நானே இந்த கலரெல்லாம் பண்ணுறேன். அதுக்காக டையெல்லாம் ஐயோ சாமி, எனக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்குது, டை போட்டேன்னா அவ்வளோதான், பரலோகம் தான் போய் சேரணும். அதனால் டையெல்லாம் இல்லை, அவரி மருதாணி அப்புறம் கொஞ்சம் பொருள் இதெல்லாம் சேர்த்து தான் நான் போடுறேன். வாரம் போட்டால் முடி எப்போவுமே கரையான்னு தெரியும். நாமளும் பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறோம். நமக்கு எங்கே நம்ம வேலையில் வாரம் போட முடியுது? 5 நாள் போடுவேன், 20 நாள் கழித்து போடுவேன், அப்புறம் ஒரு நாளைக்கு போடாமே விட்டோன்னா அறமாக விலையே நான் இப்போ ஒரு சங்கட்டமாக இருக்குதுன்னு போடுவேன். அப்புறம் ஒரு நாளைக்கு எங்கேயாவது போகிற வேலை இருந்துச்சு அப்படின்னா அப்போ பூசிட்டு இது பண்ணிக்கிறது. என்ன டைமிங் ஜாஸ்தி, 2 மணி நேரம் வச்சுருந்தா தான் கொஞ்சம் நல்லா பிடிக்கி. அது ஒன்று தான். அப்புறம் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால் அதை போட்டுக்க வேண்டியது. இன்றைக்கி அப்படித்தான் ஊருக்கு வேறு போக வேண்டியது இருந்துச்சு, ஒரு வளகாப்பு ஒன்று போக வேண்டியது இருந்துச்சு அடுத்த நாள். சரி அண்ணன் தான் சொன்னாங்க, எவ்வளோ நாளைக்கு வேறு வளகாப்புக்கு போகணும், அப்புறம் போடுறதுன்னா போட்டுக்க, அப்புறம் நோய்ம்ப நாளைக்கு அப்படின்னாரு. சரி போட்டுவிடு, இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற, போட்டுக்கிட்ட வேலை முடியுது அப்படின்னு போட்டுட்ருக்குறேன். எனக்கு கண்டிப்பாக எல்லா லேடிஸ் இது அனுபவிச்சிருப்பீங்க. ஆம்பளைங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லைங்க. காரணம் எந்த ஆம்பளை போய் ஏன் நரைச்சி போச்சுன்னு கேட்குறாங்க, இந்த பொம்பளைங்களையே தாங்க எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. நீங்களாம் இப்படி நரைச்சி போய் உங்களையெல்லாம் யாராவது கேட்டிருக்குறாங்களா? நீங்களாம் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? எனக்கு பதில் சொல்லவே தெரியறதில்ல. சில சமயம் கோவமாக தான் இருக்குது, எனக்கு நரைச்சப்போ உனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்ல அப்படித்தான் வாய் வருது. ஆனால் நமக்கு தான் அப்படி பேசி பழக்கம் இல்லையா, அதனால் பேசுகிறதும் இல்லை. அப்படியே சங்கடப்பட்டுட்டு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாத முழிச்சிட்டு வருவேன். நான் நல்லா வாய் பேசுகிறவ தான், எப்படி சொல்கிறது, வாயாடி தான். ஆனால் யார்கிட்டையும் டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேச வர்றது, அதுதான் என்னுடைய பலவீனம். பலவீனம் எல்லாமே அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால் சங்கடப்பட்டுட்டே வந்துடுவேன். உங்களுக்கெல்லாம் இப்படி யாராவது நரைச்சிருந்து உங்களை யாராவது இப்படி கேள்வி கேட்டாங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். நானே தெரிஞ்சுக்கிறேன்னா அடுத்த தடவை எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா.